வணக்கம். சிவகார்த்திகேயன், ஏ.ஆர். முருகதாஸ். இந்த 2 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சும்மா பட்டாசா இருக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படி ஒரு பிரம்மாண்ட ஹைப்போட வந்த 2025ல வெளியான மதராசி அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செஞ்சுதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அலசி பார்க்கலாம். ஆமாங்க. இந்த ஒரு கேள்விதான் எல்லா ஃபேன்ஸ் மனசுலயும் ஓடிட்டே இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஸ்டைலான டைரக்டர், இவங்க கூட்டணி சேர்ந்தா அது ஒரு பிளாக் பஸ்டரா தானே இருக்கணும். ஆனா அப்படி ஆச்சா இல்லையா? சரி, இந்த கேள்விக்கு நாம நேரா பதில் சொல்றதுக்கு முன்னாடி வாங்க படத்தை ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு மேய்வோம். அப்போதான் நமக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். எந்த ஒரு சினிமாவுக்கும் அதோட கதை தான் இல்லையா? அந்த வகையில மதராசி ஒரு சாதாரண மனுஷனோட அசாதாரணமான போராட்டத்தை பத்தி பேசுது. அது என்ன போராட்டம், யாருக்கு எதிரா அவன் போராடுறான், வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய கன் ஸ்மக்லிங் கேங்ல போய் மாட்டிக்கிறீங்க. ஒரு பக்கம் போலீஸ் துரத்துது, இன்னொரு பக்கம் அந்த கேங் துரத்துது. ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய எதிரி உங்களுக்குள்ளேயே இருந்தா எப்படி இருக்கும்? இதுதான் மதராசியோட சிம்பிள் ஒன்லைன். இங்கதான் ஹீரோயிசத்துக்கும் ஒரு விதமான மனப்போராட்டத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த மெல்லிசான கோடு கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. சரி, இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான கதையை ஸ்கிரீன்ல கரெக்டா கொண்டு வரணும்னா அது ஆக்டர்ஸ் கையிலயும் டிரெக்டர் கையிலயும் தான் இருக்கு. அந்த பொறுப்பை அவங்க சரியா பண்ணாங்களா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஆக்டிங்க்கு வருவோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட வழக்கமான அந்த ஜாலி ரொமான்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பயங்கர இன்டென்ஸான சீரியஸான நடிப்பை கொடுத்து அசத்தி இருக்கார். இது அவரோட கரியர்ல ஒரு முக்கியமான ஸ்டெப்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, வில்லனா வந்த வித்யுத் ஜன்வால் பார்க்கறதுக்கு மிரட்டலா இருந்தாலும் அவரோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கு. டைரக்டர் ஏ.ஆர். முருகதாஸ் பத்தி சொல்லணும்னா இது அவரோட ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஜெட் வேகத்துல கொண்டு போறதுல அவர் ஒரு கில்லாடி. அதை இந்த படத்துலயும் செஞ்சிருக்காரு. ஆனா நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்ற ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம எமோஷனல் சீன்ஸ் ஆடியன்ஸோட அவ்வளவா கனெக்ட் ஆகலங்கிறது தான். சரி, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட மூட செட் பண்றதுல மியூசிக்கும் கேமரா ஒர்க்கும் தான் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல மதராசி எப்படி இருக்கு, வாங்க பாப்போம். மியூசிக் டைரக்டர் அனிருத், அவரோட மியூசிக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. சில பாட்டு தியேட்டர்ல செம்மையா ஹிட் அடிச்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட த்ரில்லர் ஃபீலை நல்லாவே ஏத்துது. ஆனா அதே நேரத்துல சில பாட்டுங்க தேவையில்லாத இடத்துல வந்து கதையோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஒரு 50-50 மாதிரி தான். ஆனா மியூசிக்ல இருந்த அந்த சின்ன மைனஸை மத்த டெக்னிக்கல் விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். சுதீப் ஈலமோனோட கேமரா ஒர்க் படத்துக்கு ஒரு ஹாலிவுட் லுக் கொடுக்குது. ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டிங் ஆக்ஷன் சீக்வன்ஸை செம ஷார்ப்பா கிறிஸ்பா மாத்திருக்கு. ஓவராலா படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. ஓகே, இப்போ கதை, ஆக்டிங், டெக்னிக்கல்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எல்லாம் வச்சு கிரிட்டிக்ஸ் படத்துக்கு என்ன மார்க் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமான மீடியா சைட்ஸ் கொடுத்த ஆவரேஜ் ரேட்டிங் 5க்கு 2.5 ஸ்டார்ஸ். இந்த நம்பர் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா? ஏன் இப்படி ஒரு ரேட்டிங்? எது நல்லா இருந்துச்சு, எது சரியில்லைன்னு அடுத்து பார்க்கலாம். இந்த ரேட்டிங்கை நம்ம பிரிச்சு பார்த்தா 2 விஷயம் நல்லா தெரியுது. ஆக்டர்ஸோட இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அந்த விறுவிறுப்பான ஆக்ஷன் சீன்ஸ், இதுக்கெல்லாம் செம்ம பாராட்டு. ஆனா மைனஸ் என்னன்னா, கதை ரொம்ப ஈஸியா யூகிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃப்ல மிஸ் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுது? படம் டெக்னிக்கலா கமாதமா இருந்தாலும் கதை விஷயத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுச்சு. சரி, இவ்ளோ தூரம் நாம அலசிட்டோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். நீங்க எல்லாரும் கேட்குற கேள்வி, இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாமா வேணாமா? வாங்க உங்களுக்கான ஃபைனல் வெர்டிக்ட்ட பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1, நீங்க சிவகார்த்திகேயனோட தீவிரமான ஃபேன், அவரோட ஒரு புது விதமான நடிப்பை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா போகலாம். 2வது, ஏ.ஆர். முருகதாஸோட ஸ்டைலான மேக்கிங் உங்களுக்கு பிடிக்கும்னா இது உங்களுக்கான படம். 3வது, கதை லாஜிக்கெல்லாம் பெருசா பார்க்காம ஒரு ஸ்டைலான ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சா மதராசி உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா ஒரு சின்ன வார்னிங், நீங்க ஒரு டீப்பான எமோஷனல் கனெக்ட் எதிர்பார்த்தாலோ இல்ல படம் முழுக்க ஒரே மாதிரி விறுவிறுப்பா போகணும்னு நினைச்சாலோ செகண்ட் ஹாஃப் உங்களை கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. சோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் ரெடியா போங்க. சோ இப்போ முடிவு உங்க கையில தான். இந்த படத்தோட ஸ்டைலான ஆக்ஷனுக்காகவும் சிவகார்த்திகேயனோட அந்த புது அவதாரத்துக்காகவும் படத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா, இல்ல இந்த யூகிக்கு முடிகிற கதை உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா தெரியுதா? நீங்களே முடிவு பண்ணுங்க.